சார் இதுல இன்னொரு டவுட் சார். சொல்லுங்க. இப்ப நீங்க இதுல டிஃபர்மெண்ட் நீங்க குடுக்கல சார். ஆமா. இப்ப 15 லட்சமோ 10 லட்சமோ இதே அலோகேஷன்ல விட்டிருந்தா டிஃபர்மெண்டோட 5 வருஷம் மட்டும், அதாவது நீங்க எந்த நீங்க வந்து உள்ளுக்குள்ள நீங்க ஷஃபிள் பண்ணிக்கிறீங்க. ஆமா. அதாவது நீங்க ஒரு ஃபண்ட் மேனேஜரா என்ன பண்ணுவாங்களோ அதை நீங்க பண்றீங்க சார். இல்ல எனக்கு ரிஸ்க் எடுக்கலப்பா நீங்களே ஒரு அலோகேஷன் பண்ணி விட்டுட்டீங்க. இதுவே 5 வருஷம் நம்ம வித்ட்ரா பண்ணாம இருந்துச்சுன்னா என்ன growth சார் ஆகும்? அதாவது நீங்க 20 இயர்ஸ் வித்ட்ரால growthக்கு நீங்க காமிச்சிருக்கீங்க. ஓகே. வித்ட்ரா பண்ணாம இருந்தா என்ன சார் growth வரும்? லம்சம் இன்வெஸ்ட் வந்து எவ்வளவு லாக்ஸ் சொன்னீங்க? சார் 10 15 lakhs போட்டுக்கோங்க சார். 15. இது 15 lakhsங்க இது. ஓகே. இப்போ 15 lakhs வந்து ஒரு 5 இயர்ஸ் விட சொல்றீங்க இல்லீங்களா? ஆமா சார், ஆமாங்க. ஓகேங்களா. நான் வந்து என்ன பண்றேன், இதுல போட்டோம்னா நமக்கு எல்லா வேல்யூமே கிடைச்சிரும். ஒரு 15 இயர்ஸ்க்கு போட்டுறேன். அப்ப நமக்கு வந்து 10 இயர்ஸ்க்கு போட்டுறேன். ஓகே சார். அப்ப வந்து உங்களுக்கு 5 இயர்ஸோட இதுவும் தெரியும், 7 இயர்ஸ்தும் தெரியும், 10 இயர்ஸும் தெரியும். அப்ப நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். கண்டிப்பா சார். இதுலயும் 2 சினாரியோ எடுத்துக்கிறேன். ஏன்னா பேங்க் எஃப்டி நிறைய பேர் போடுறதுங்க. ஓகே சார். இதே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுறாங்கனாலும் எடுத்தோம்னா டிஃபரன்ஸ் தெரியுங்க. 15 lakhs வந்து லம்சம் போடுறாங்க. நான் டைம் பீரியட் வந்து 10 இயர்ஸ்க்கு வச்சுட்டேன். ஓகே சார். ஓகேங்களா. சினாரியோ 1 அதாவது பேங்க் எஃப்டில போடுறாங்கன்னா 7% கிடைக்கும். ஓகே சார். நம்மளோட சினாரியோ 2 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போறோம், ஒரு 12% எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகே சார். ஓகேங்களா. அதான் 10 வருஷம் வச்சதுனால உங்களுக்கு சொல்றேன் நான். ஏன்னா 7 இயர்ஸ்க்கு மேலனாவே நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து 5 இயர்ஸ் மேலனாவே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போலாம். ஆமா. அப்ப எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சர் வேல்யூ பேங்க் எஃப்டில வைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த 15 lakhs. ஆமா சார். அது வந்து 29,50,000, அதாவது ஒரு 30 lakhs ஆகுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டாங்கன்னா அந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் சொல்றேன் நான். 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தாங்க டபுள் ஆகுது நம்ம பேங்க் எஃப்டில. ஆமா, கண்டிப்பா. ஓகேங்களா. இது அதுவும் நமக்கு வந்து அந்த ரூல் ஆஃப் 72ன்னு ஒன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது குயிக் ரூல் நம்ம போட்டாலும் தெரிஞ்சிடும். 72ல வந்து டிவைடட் பை நம்ம பர்சன்டேஜ்ங்க. ஓகே சார். ஆர் நம்மளோட இயர் 10 இயர்ஸ் வச்சோம்னு வச்சுங்க, 72 டிவைடட் பை 10 வந்து பாத்தீங்கன்னா 7% கிடைச்சுன்னா டபுள் ஆகும். ஆமா சார். ஆமா. ஓகேங்களா. அதுல தெரிஞ்சது நம்ம பேங்க் எஃப்டி போட்டோம்னா 10 வருஷத்துல இது டபுள் ஆகுதுங்க. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 46,58,000 ரூபாங்க, ஒரு 47 லட்சம் ரூபாய் கிடைக்குங்க. 2.5 டைம்ஸ் அந்த மாதிரி growth ஆயிருக்கு. ஆமா ஆமா. இதுல 30, அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 16 லட்சம் 17 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ராங்க. கண்டிப்பா சார். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க கேக்குற மாதிரி 5 இயர்ஸ்ல நீங்க கேட்டீங்க இல்லீங்களா, அதுல நமக்கு இந்த ரெடி கால்குலேட்டர்ல வந்து இங்க ஆல்ரெடி ரிசல்ட் வந்துருச்சு. ஓகே. இது 5 இயர்ஸ் நம்ம விட்டோம்னா பேங்க் எஃப்டில பாத்தீங்கன்னா 21 lakhs இருக்கும். ஓகே சார். ஓகேங்களா. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 26 lakhs. ஓகே சார். 5 lakhs தான் டிஃபரன்ஸ். 5 lakhs டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. இதே தேர்ட் இயர் பாத்தீங்கன்னா 18 lakhs பேங்க் எஃப்டிலங்க. ஓகே சார். இது வந்து நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 21 lakhsங்க. இப்ப மியூச்சுவல் ஃபண்டோட இதுவே போக லாங் டென்யூர்ல போகும்போது தான் அந்த பெரிய டிஃபரன்ஸே நமக்கு தெரியுங்க. அந்த காம்பவுண்டிங்கோட தெரியும். இப்ப 7வது வருஷம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 24 lakhs இருக்குங்க பேங்க் எஃப்டில. ஓகே சார். இதுல 33 lakhs. இப்பயே ஒரு டிஃபரன்ஸ் வருது உங்களுக்கு. கண்டிப்பா. ஆமா. 9 lakhs கிட்ட வந்துருச்சு. கண்டிப்பா. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து 10th இயர்ல பாத்தீங்கன்னா 30, இதுல வந்து 46 lakhsங்க. நியர்லி 16 lakhs 17 lakhs டிஃபரன்ஸ்ங்க. ஓகே சார். ஓகே சார். ரொம்ப நன்றி. ரைட் சார். தேங்க் யூ சார். ஓகே சார்.